திராவிட சுவடுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது செய்த சாதனைகள் எல்லாம் வரிசையாக பார்த்தோம். சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியது, சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கான தீர்மானம், அதற்கு பிறகு தமிழ்நாடு என்று மாறியது என்ற பல்வேறு சாதனைகளை பார்த்தோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழில் எவ்வளவு அடுக்குமொழியில் பேசக்கூடிய அளவிற்கு புலமையும் வல்லமையும் வாய்ந்தவரோ அந்த அளவிற்கு ஆங்கிலத்திலும் பேசக்கூடிய வல்லமை வாய்ந்தவர். அவருக்கு அந்த பேரறிஞர் அப்படின்ற பட்டம் பொருத்தமானது. ஏன்னா உலக வரலாறுகளை அறிந்தவர் மட்டும் இல்லை, அறிந்ததை அவர் படித்தது மாதிரியே சொல்ல மாட்டார். கீழே இருக்கக்கூடிய சர்வசாதாரணமான தம்பிமார்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு சர்வசாதாரணமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவார். கிரேக்கத்தை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட ஒரு சாதாரண தொண்டனுக்கு தெரியும், அரிஸ்டாட்டிலை பற்றி தெரியும், வால்டேரை பற்றி தெரியும். அப்படின்னா இதெல்லாம் அண்ணா நடத்திய பாடம். அப்போவே அவர் சொல்லுவார், இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்கள் அல்ல, மாலை நேர கல்லூரிகள் அப்படிம்பார். ஏன்னா மாலை நேரத்தில் பொதுக்கூட்டம் நடக்கும். அந்த பொதுக்கூட்டத்தில் அவ்வளவு தத்துவங்களையும் விஷயங்களையும் அண்ணா தான் ஆரம்பித்து வச்சார். அதற்கு பிறகு எல்லா பேச்சாளர்களுமே அதை போல் பேசக்கூடிய அளவிற்கு வல்லமை வாய்ந்தவர்கள். இவர் ஆட்சியில் இருக்கும்போது 1968 அமெரிக்காவில் ஏல் பல்கலைக்கழகத்திலிருந்து அண்ணாவிற்கு ஒரு அழைப்பு வருகிறது. அவருக்கு அந்த சப் ஃபெலோஷிப் பட்டம் கொடுக்கப்படுது. அங்கே போகிறாரு. அங்கே மாணவர்கள் மத்தியில் உரையாடுறாரு, பேராசிரியர்களோடு கலந்துரையாடுறாரு. அப்போ மாணவர்கள் மத்தியில் அவர் பேசும் பொழுது திருக்குறள் வகுப்படுத்திருக்கிறார். அவங்களுக்கு அமெரிக்காவில் திருக்குறள் தான் உலக பொதுமுறையாச்சு. அப்போ திருக்குறள் வகுப்படுத்திருக்கிறாரு. தமிழ் இலக்கியத்தினுடைய பெருமைகளையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆங்கிலத்தில். மாணவர்கள் கொஞ்சம் கலந்துரையாடும் பொழுது சில கேள்விகளை கேட்குறாங்க. அண்ணாவுக்கு ஆங்கிலத்தில் எந்த அளவிற்கு புலமை இருக்கிறது, ஒரு மொழியில் ஒரு மனிதனுக்கு புலமை எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படின்னா அதுக்கு அளவுகோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொழின்றது முதல்ல என்ன, நம்முடைய உணர்வுகளை நாம் உணர்ந்தவாறு நமக்கு தெரிந்தது மாதிரியே இன்னொருத்தருக்கு எதிராளிக்கு கடத்தக்கூடிய ஒரு கருவி தான் மொழி. அந்த மொழியில் ஏகப்பட்ட எவ்வளவு விதமான சொற்கள் உங்களுக்கு தெரிகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் உணர்வுகளை எளிதாக கடத்தி விட முடியும். ஒக்காபுலரி அவ்வளவு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ அது அந்த தமிழ் மொழியில் இவருக்கு இருக்குது. ஆங்கிலத்திலையும் அவர் எந்த அளவிற்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு அப்படின்னு சும்மா மாணவர்கள் ஒரு ஜாலியாக அண்ணாக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏபிசிடி இந்த 4 எழுத்தும் இல்லாத 100 வார்த்தையை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. வரிசையாக சொல்கிறார் 1 2 3 4. 1ன்றது ஒரு வார்த்தை, அதில் ஏபிசிடின்ற 4 எழுத்து இருக்காது. 2ன்றது ஒரு வார்த்தை, அதில் இந்த 4 எழுத்து இல்லை. 3ன்றது ஒரு வார்த்தை, அதில் இந்த 4 எழுத்து இல்லை. வரிசையாக சொல்லிட்டே போகிறார். 99 வரைக்கும் வந்துட்டார். அப்போ எல்லா மாணவரோடும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டே இருக்காங்க. இவர் 99 வரைக்கும் வந்துட்டார். இப்போ அடுத்து 100ன்னு சொல்ல போகிறாரு. 100ன்ற வார்த்தையில் டி வந்துருச்சு, ஏ வருது. அப்போ இவர் மாட்டினார்னு நினச்சிட்ருக்கான். அண்ணா டப்புன்னு 99 முடித்த உடனே எல்லா பேரும் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டாப் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாராம். ஸ்டாப்புன்ற வார்த்தையில் அந்த 4 எழுத்து இல்லை. இப்படி அவர் அப்போ ஆச்சரியப்பட்டிருக்காங்க மாணவர்கள்லாம். இவர் தமிழிலேயே பிறந்து தமிழிலேயே வளர்ந்து தமிழ் இலக்கியத்தையே படித்து அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆங்கிலத்தில் இந்த அளவிற்கு ஒரு உடனே வரணும்ல, அப்படிப்பட்ட ஒரு அதுபோல் அங்கே அந்த அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அவர்களெல்லாம் பார்த்து அவர் பேசியது, அவருடைய அந்த விவகாரங்களெல்லாம். அதுக்கப்புறம் பல கேள்விகளை கேட்குறாங்க. இஸ்ஸுங்கிறது ஒரு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், வாசுன்னா இருந்தது அப்படின்னு அர்த்தம். அது பாஸ்ட் டென்ஸு, இது ப்ரெசன்ட் டென்ஸு. இஸ்ஸும் வாசும் பக்கத்தில் வர்ற மாதிரி ஒரு வாக்கியம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இஸ்ஸும் வாசும் எப்படி பக்கத்தில் வர்ற மாதிரி வாக்கியம் சொல்கிறது? வாஸ் இஸ் எ வேர்டுன்ட்டார். வாசுன்றது ஒரு வார்த்தை. அப்போ வாசு இஸ்ஸு பக்கத்தில் வந்துருச்சா, அர்த்தமும் சிதையலை. இதுபோல் தமிழில் எந்த அளவிற்கு அவருக்கு புலமை இருந்ததோ அந்த அளவிற்கு ஆங்கிலத்திலும் புலமை இருந்தது என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம். அவர் சிறந்த பேச்சாளர், பிறந்த எழுத்தாளர், சிறந்த நிர்வாகி, சமூகத்திற்காக சிந்தித்தவர். இத்தனை இருந்தனால தான் அவரை பேரறிஞர் அப்படின்னாங்க.
அப்போ அப்போ அமெரிக்காவினுடைய பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு, வெளிநாட்டு பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் திரும்பி வரும்பொழுது வானொலியில் வந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்கும் பொழுது, அப்போ அந்த பேட்டியிலே அவர் வந்து அங்கே நடந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறார். அதில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பேராசிரியர்கிட்ட நான் பேசினேன், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பல பேர்கிட்ட கலந்து உரையாடினேன். அவங்க இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய இந்த ஜனநாயக நாட்டை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து இது பண்ணுறாங்க. இவ்வளவு பெரிய நாடு, இவ்வளவு வேற்றுமைகளோட, இவ்வளவு இதில் வந்து ஒரு ஜனநாயக நாடாக இருக்கின்றது ரொம்ப பெருமையாக பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட் சிஸ்டத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அதை எதிர்த்து நான் போராடுகிற போராட்டத்தையும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ இங்கே வரைக்கும் நீங்கள் சொல்கிறமே திராவிட மாடல்னு, திராவிட மாடல் இந்தியா முழுக்க கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இந்த திராவிட மாடலை பற்றி அன்றைக்கு உலகத்திலேயே அமெரிக்காவில் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, அதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து அந்த பேட்டியில் சொல்கிறார், அந்த வானொலி பேட்டியில். இது வந்து 1968 ஏப்ரல் மேலே இந்த பயணம் முடிந்ததற்கு பிறகு ஒரு 4-5 மாதங்களுக்கு பிறகு ஒரு சோதனை வருது. செப்டம்பர் மாதம் இவருக்கு வந்து வயிற்று வலி கடுமையாக இருக்குது, சாப்பிட முடியலை அப்படின்ற ஒரு மாதிரி பிரச்சனை வரும் பொழுது, அதற்கு பிறகு மருத்துவர்கள் பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. பரிசோதனை பண்ணி பார்த்தா அவருக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. புற்றுநோய் இருந்தால் இது வந்து இவருக்கு அமெரிக்காவில் சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நியூயார்க்கில் இருக்கக்கூடிய மெமோரியல் மருத்துவமனையில் இவரை வந்து சேர்த்து, அங்கே டாக்டர் மில்லர் அப்படிங்கிறவர் தான் இவருக்கு வைத்தியம் பார்க்குறாரு. இதுக்கு இங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஒரு கிளம்பும் பொழுது வந்து சென்னையிலேருந்து கிளம்பி பம்பாயில் போய் இறங்கி அங்கேருந்து விமானம் திருப்பி மாறணும். பம்பாய் வரைக்கும் யார் கூட போனதுன்னா கலைஞரும் நாவலரும் கூட போகிறாங்க. பம்பாயிலே இவருக்கு ஏகப்பட்ட கூட்டம் வழி அனுப்புவதற்கு. அப்புறம் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் வந்து பெரியார் வந்து சர்க்கரை நாற்காலியிலேயே வந்து அந்த அண்ணாவுக்கு வந்து வழி அனுப்புறதுக்காக வந்து டாட்டா காமிக்கிறாரு. அண்ணா வந்து ஏறி போகிறாரு. அப்படி ஒரு உருக்கமான அப்போ வந்து பெரியார் வந்து அவங்க பிரிஞ்சு அதற்கு பிறகு திரும்பவும் வந்து இவருடைய கொள்கைகளை தான் ஆட்சியில் வந்து இது பண்ணுறாருன்றதுனால பெரியாருக்கும் அதுக்கப்புறம் அவரால் அந்த தந்தை தனையன் என்கிற அந்த உறவு வந்து கடைசி வரைக்கும் போகலை. அவர் வந்து இங்கே அமெரிக்கா கிளம்ப போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே பெரியார் இவரை பார்க்க வராரு. வரும்பொழுது 25,000 ரூபா பணம் அந்த காலத்தில். அதை எடுத்து வந்து படுக்கையில் இருந்த அண்ணாக்கிட்ட கொடுக்குறாராம். அண்ணா வந்து இது எதுக்குங்கய்யா, கருணாநிதிகிட்ட சொல்லிக்கங்க, அவர் தான் அந்த இதுகளெல்லாம் பார்க்குறவர், அவர்கிட்ட சொல்லிக்கோங்க அப்படின்னோடனே அப்புறம் கலைஞர்கிட்ட போய் அந்த பணத்தை கொடுக்கும்போது இல்லையா பணம் இருக்குது அப்படி. அப்போ அந்த அளவுக்கு இல்லை இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அண்டையா சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு குடும்ப பாசத்தோட கொள்கை என்பது அவர்களை குடும்பமாக்கி இருக்கிறது. அப்படி வந்து ஒரு பாசத்தோடு அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. அப்புறம் இவ்வளவையும் தாண்டி அமெரிக்காவுக்கு போகிறாரு. அமெரிக்காவிலேருந்து பெரியார் நம்மளை பற்றி என்ன நினைப்பார், நம்ம அமெரிக்காவில் இருக்கிறோம், அமெரிக்கா இங்கேருந்து அங்கே அவர் கூட வந்து அவருடைய மனைவி, அவர் பரிமள பண்ணாதுரை, அப்புறம் இவங்கெல்லாம் ராஜாராம், இவங்கெல்லாம் அங்கே கூட போய் அண்ணா கூட வந்து இருந்திருக்காங்க அமெரிக்காவில். இந்திரா காந்தி அம்மா வந்து அப்போ பிரதமர், அவங்களும் அப்போ வந்து நிதியமைச்சராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய், இவங்கெல்லாம் போய் மருத்துவமனையிலேயே அமெரிக்காவில் மருத்துவமனையிலேயே போய் அவரை போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து விரைவில் நலம் பெற்று திரும்பணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லி அவர் நலம் விசாரிச்சுட்டு அவங்க வந்திருக்காங்க. அப்போ வந்து அண்ணா வந்து இதுக்கு இடையில் வந்து பெரியாருக்கு வந்து சில நம்ம இப்படியே தொடர்ந்து இது பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து இதை இப்படியே இருக்கப்போலாமா நம்ம அப்படின்னு கொஞ்சம் ஒரு விரக்தியான ஏதோ ஒரு எழுதியிருக்கிறார். இது வந்து அண்ணாவினுடைய பார்வைக்கு போகுது. அப்போ அங்கே அமெரிக்காவிலேருந்து அண்ணா வந்து பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் நீங்கள் சென்னை மருத்துவமனையிலும் விமானத்தளத்திலும் தாங்கள் கவலையுடனும் கலக்கத்துடனும் இருந்த தோற்றம் இப்போதும் என் முன் தோன்றியபடி இருக்கிறது அப்படின்னா வருத்தத்தோடு தான் அனுப்பியிருக்கார் பெரியார். அதை சொல்கிறார், கவலைப்பட வேண்டிய நிலை முற்றிலும் நீங்கிவிட்டது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய பிறந்தநாள் மலர் கட்டுரை ஒன்றில் அவர் எழுதியிருக்கார் பெரியார். அதை வந்து இவர் சுட்டி காட்டுறாரு. மனச்சோர்வுடன் துறவியாகி விடுவேனோ என்னவோ என்று தாங்கள் எழுதியிருப்பதை கண்டு மிகவும் கவலை கொண்டேன். அண்ணா ஆறுதல் சொல்கிறார் பெரியாருக்கு. அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், பெரியாருக்கு அவர் ஆறுதல் சொல்கிறார். தங்கள் பணி
மகத்தான விழிப்புணர்ச்சியை சமூகத்தில் கொடுத்திருக்கிறது. புதியதொரு பாதை மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. நான் அறிந்த வரையில் இத்தனை மகத்தான வெற்றி வேறு எந்த சமூக சீர்திருத்தவாதிக்கும் கிடைத்ததில்லை, அதுவும் நமது நாட்டில். ஆகவே சலிப்போ கவலையோ துளியும் தாங்கள் கொள்ள தேவையில்லை அப்படின்னு எழுதுறார். நமது பெரியாருக்கு வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு, பொங்குற்ற வேங்கை போல் நிமிர்கின்ற பார்வை உண்டு, செங்குன்ற தோற்றம் உடலில் உண்டு, வெண் சங்கொத்த கண்களிலே விழி இரண்டும் கருவண்டு, வெண் சங்குத்த கண்களிலே விழி இரண்டும் கருவண்டு, அதில் சாகுமறை ஒளி உண்டு. வெண் சங்கொத்த கண்களிலே விழி இரண்டும் கருவண்டு, அதில் சாகுமறை ஒளி உண்டு. பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றியவன் இவரோ படுகிடமாய் போன விடமாய் சுற்றி வந்தார். பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றியவன் இவரோ படுகிடமாய் போனவென்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார். எரிமலையாய் சுடுகடலாய் இயற்கை கூத்தாய் எதிரிகளை நெடுங்க வைக்கும் இடி ஒலியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏதர்சனக சாக்ரட்டீசாய் ஏதென்று கேட்பதிலே வயிறு நெஞ்ச வாழ்க்கையராய் எந்தெந்தை பெரியாரும் வாழ்ந்திட்டார். எரிமலையாய் சுடுகடலாய் இயற்கை கூத்தாய் எதிரிகளை நெடுங்க வைக்கும் இடி ஒலியாய் இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏதென்ஸ் நகர் சாக்ரட்டீசாய் ஏதென்று கேட்பதிலே வயிறு நெஞ்ச வாழ்க்கையராய் எந்தெந்தை பெரியாரும் வாழ்ந்திட்டார். அவர் பாதம்படாத பட்டி தொட்டி உண்டோ? அவர் பேரு கேட்டு காதம் ஓடுகின்ற ஆத்திகரும் அவர் பேரு கேட்டு காதம் ஓடுகின்ற ஆத்திகரும் அவர் பேச கேட்டால் தமிழ் கீதம் கேட்ட கிருகிருப்பில் மயங்கி போவார். அறிவு மழை பொழியும் எழில் வழியும் இருள் கழியும் தெளிவு மிகு உரைகள் பல ஒளிரும் திறன் வெளிரும் கடலின் மடை அலையின் ஒலி மலையின் முடி தழுவு முகில் வழியும் ஆணவங்கள் முறியும் அறிவு முறை ஒழியும் அறிவு மழை பொழியும் அறிவு மழை பொழியும் எழில் வழியும் இருள் கழியும் தெளிவு மிகு உரைகள் பல திறன் வெளிரும் கடலின் மடை அலையின் ஒலி மலையின் முடி தழுவு முகில் வழியும் ஆணவங்கள் முறியும் அடிமை முறை ஒழியும் அறிவு மழை பொழியும். ஐயா பெரியாரின் தலைமையினை ஏற்றுக்கொண்டு அடிமை தலைவர்களுக்கு அண்ணாவும் புறப்பட்டார். அறுவடைக்கு பின் வீட்டுக்கு வந்த நெல்லை அரிசியாக்கி உலையிலிட்டு சோறு படைத்தல் அரசியல் என்றால், அறுவடைக்கு பின் வீட்டுக்கு வந்த நெல்லை அரிசியாக்கி உலையிலிட்டு சோறு படைத்தல் அரசியல் என்றால், அந்நெல் விளையின் கழனிக்கு நீர்வாச்சி பண்படுத்தி உரமிட்டு அருகில் வளர் களைகளையும் அகற்றுவதே சமுதாய பணி என்பேன். அறுவடைக்கு பின் வீட்டுக்கு வந்த நெல்லை அரிசியாக்கி உலையிலிட்டு சோறு படைத்தல் அரசியல் என்றால், அந்நெல் விளையின் கழனிக்கு நீர்வாச்சி பண்படுத்தி உரமிட்டு அருகில் உள்ள களைகளையும் அகற்றுவதே சமுதாய பணி என்பேன். அதை உணர்ந்தே அண்ணா சமுதாய பணியாற்றி அரசியலை சமுதாய முன்னேற்ற படைக்கலனாய் கையில் எடுத்தார். அதை உணர்ந்தே அண்ணா சமுதாய பணியாற்றி அரசியலை சமுதாய முன்னேற்ற படைக்கலனாய் கையில் எடுத்தார். அந்த அண்ணனை சந்தனமே, தென்கொதியை தவழ்ந்து வரும் இளங்காற்றே, நந்தாத சுடர் விளக்கே, நறுமணத்து புதுமலரே, கண்ணியத்தை கடமையினை கட்டுப்பாடனும் பண்பை கண்போல காத்துதற்கு கற்பித்த பெருந்தகையே, சிங்க தமிழர்களின் சிந்தைகளாம் பறிகொண்டு வங்க கடலோரம் வாய் மூடி கண் மூடி மோன தவம் இருக்கும் முத்தமிழே என்று வாழ்த்துகிறோம் என்று அண்ணன் மனக்கதிராய் ஒளி வீசும் மாமல்லன் ஊரில் பிறந்து பல்லவ மன்னனானார். அண்ணன் மனக்கதிராய் ஒளி வீசும் மாமல்லன் ஊரில் பிறந்து பல்லவ மன்னனானார். தனக்கெதிராய் எழுந்திட்ட சூழ்ச்சிகளை புறங்காணும் சோழ அரசனானார். குணக்குன்றான் பொங்கு நாடன் கொடுப்பதிலே குமணன் ஆனார். வனப்பிமிகு தமிழ் வளர்க்கும் பணியிலே பாண்டிய வேந்தனானார். வாகை சூடி பகைப்புலத்தை வெல்வதிலே சேரனும் அவரே ஆனார். நமஸ்காரம் என்பதுதான் நல்லறம் என்று சமத்காரமாய் சொல்லி வந்த கூட்டை எதிர்த்து, நமஸ்காரம் என்பதுதான் நல்ல தமிழ் என்று சமத்காரமாய் சொல்லி வந்த கூட்டை எதிர்த்து வணக்கம் எனும் தமிழை வழக்கத்தில் கொண்டு வந்தார். விவாக சுப முகூர்த்தம் என்று விழிவிதுங்க சொல்வதுதான் விவேகமாகவே விவாதித்த காலம் மாற்றி, விவாக சுப முகூர்த்தம் என்று விழிவிதுங்க சொல்வதுதான் விவேகமாகவே விவாதித்த காலம் மாற்றி வீணை தமிழ் குழைத்து மணவிழா என்று ஒலித்தார். அக்கராசனாதிபதி அவைத்தலைவர் ஆக்கியதும் அண்ணாதானே? அக்கராசனாதிபதி அவைத்தலைவர் ஆக்கியது அண்ணாதானே? இல்லையே, சனாதிபதிக்கு மேல் பதவி அக்கராசனாதிபதி ஆகும் என்றோ? இல்லையே, சனாதிபதிக்கு மேல் பதவி அக்கராசனாதிபதி பதவி ஆகும் என்றோ? ஏறுகின்றார் அண்ணா மேடை என்றால் அது மகிடி நாதம், எழுதுகின்றார் ஏட்டில் என்றால் அது தமிழர் வேதம்.
எதிரிகளின் தலையெல்லாம் முற்றிய கதிர் போல தாழ்வதற்கு என் மன்னன் கற்றிருந்தார் முத்தமிழை ஆழ்வதற்கு. நவம்பர் மாதம் அண்ணா திரும்பி வர்றார், ஓரளவுக்கு நலமாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு அவர் ஏசி அறையில் தான் இருக்கணும், இப்படி சில வசதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கலைஞர் அப்போயே ஒரு வீட்டை ஏற்பாடு பண்ணுறாரு. அப்போ அண்ணா இல்லை எனக்கு அந்த ஆடம்பரம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கம் வீட்டிலே நான் இருந்துக்கிறேன். அப்போ அங்கே தான் இருக்கார், நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எளிமையான வீட்டிலேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கார். அந்த தமிழ்நாடுன்னு பேர் மாற்றின தீர்மானத்தை பார்த்தோம்னா அந்த தமிழ்நாடுன்னு பெயர் வைப்பதற்கான ஒரு விழா கலைவாணர் அரங்கத்தில் நடக்குது. அந்த விழாவுக்கு இவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால பல்வேறு இந்த கூட்டங்களில் பேசுகிறது, இந்த நிகழ்ச்சிகளுக்கு போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அண்ணா, அதுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் அண்ணா கேட்கலை. அந்த தமிழ்நாடுன்ற பேர் ஏன்னா இது எவ்வளோ பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேலையை பார்த்துருக்குறோம். அப்போ அந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிறாமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடல்நலத்தை கூட பொருட்படுத்தாமல் அந்த தமிழ்நாடு பெயர் மாற்ற நிகழ்ச்சிக்கு வராரு அண்ணா. ரொம்ப நாள் ஆச்சு அண்ணாவுடைய பேச்சை கேட்டு. அண்ணாவினுடைய தம்பிமார்கள் ரொம்ப நாள் ஆச்சு அண்ணாவுடைய பேச்சை கேட்டு. அன்றைக்கி தான் திரும்ப கேட்குறாங்க. அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் இவ்வளோ நாள், எப்படி இருந்திருக்கும். அப்போ அவர் பேசுகிறாரு, நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் நான் கலந்து கொள்கிற இந்த நிகழ்ச்சி வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியாக இருப்பது கண்டு பெருமிதம் அடைகிறேன். நீங்கள் கூட்டத்தில் பேசக்கூடாது, அதிக நேரம் பேசினால் உடலுக்கு ஊறி நேரிடும் என டாக்டர்களும் நண்பர்களும் தடை விதித்தனர். தமிழ்நாடு பெயர் மாற்ற நிகழ்ச்சி தமிழ்நாடு பெயர் மாற்ற மகிழ்ச்சி விழா, அது சொல்கிறார், தமிழ்நாடு பெயர் மாற்ற மகிழ்ச்சி விழா நடைபெறும் இன்றைய தினம் நான் பேசுவதாலேயே இந்த உடலுக்கு ஊறு நேரிடும் என்றால் இந்த உடல் இருந்தே பயனில்லை என்று கூறி எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளும்படி நண்பர்களிடம் மருத்துவரிடம் கேட்டுக்கொண்டேன் வர்றார். அப்புறம் சொல்கிறாரு, இத்தகைய வாய்ப்பு வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரும், பல முறை வருவதில்லை. அன்னைக்கு மாற்றினது தானே வந்துருச்சு. பெற வேண்டும் என்று நினைத்ததை பெற்றிருக்கிறோம், அடைய வேண்டியதை நாம் அடைந்திருக்கிறோம் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், அவ்வளவு உடல்நிலை இதாக இருக்கும் பொழுது கூட அவருடைய கிண்டலும் கேலியும் போகல, உணர்ச்சி மயமாக பேசிகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் நம்ம திமுக ஆட்சி நடக்குது, அதனால் சட்டசபையில் நம்ம இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதை டெல்லி ஒத்துக்கிறாதோ அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. ஆனால் அது ஏற்றுக்கிருச்சு. இதை காங்கிரஸ்காரங்க இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, அவங்களும் இதே மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் ஒருவேளை டெல்லி ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கோம், அவங்க அதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒருவேளை நமக்காக விட்டு வச்சுருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, மாமல்லன் வந்த பிறகு தான் மாமல்லபுரம் சிற்பக்கூடம் ஆயிற்று, அது வரைக்கும் ஆகலை. அது மாதிரி தான் நம்ம வந்ததுக்கப்புறம் தான்டா தமிழ்நாடுன்னு பேரை மாற்றணும். அதற்கு முன் சிற்பிகள் இல்லை என்றோ சிற்பக்கலையை ரசிப்பவர்கள் தோன்றவில்லை என்றோ பொருள் அல்ல. அதுக்கு முன்னாடி நீ இந்த தீர்மானத்தை கொடுத்துருந்தாலும் அவன் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பான் டெல்லி அப்படின்றத இப்படி சொல்கிறார். இன்னார் வந்துதான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பது நியதி போலும், அதே போல் திமுக ஆட்சி வந்துதான் இந்த அரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள் போலும்ன்றார். நான் இது வரைக்கும் இது கிட்டத்தட்ட கடைசி பேச்சு தான், அண்ணாவினுடைய இறுதி பேச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு சொல்கிறாரு. நான் என்னென்ன செஞ்சோம், சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கணும் சொல்லிட்டாரு, இந்தி தேவையில்லை அப்படின்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்துட்டோம். இப்போ சொல்கிறோம், இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டோம், தமிழ்நாடுன்னு பேர் மாற்றிட்டோம். இப்போ சொல்கிறோம், எங்களை ஆட்சியிலிருந்து நீக்கி விடலாம் அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சாலும், எத்தனை வருஷம் கழித்தாலும் இதில் எல்லாம் நீங்கள் கை வைக்கவே முடியாது. நாங்கள் செஞ்ச இந்த மாற்றங்களில் கை வைக்கவே முடியாது. நீங்கள் கை வைக்க முடியாதுங்கிற வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறோம் என்று தான் அர்த்தம். அண்ணா தான் ஆட்சியில் இருக்கிறாரு, திமுக தான் ஆட்சியில் இருக்குன்னு அர்த்தம். உண்மை தானே அது? நீங்கள் இடஒதுக்கீடில் கை வைக்க முடியுமா யாராலையாவது? இடஒதுக்கீடை கொண்டு வந்தது திராவிட இயக்கம், பின்னாடி யார் வேணால் வரட்டும், யாரும் வரப்போகிறதில்ல, அது வேறு. தமிழக மக்கள் அதை விட போகிறதில்ல, அது வேறு. வந்துட்டா ஒருவேளை வாதத்துக்கு வந்துட்டா அவங்க கை வைக்க முடியுமா? கை வைக்காத வரை நாம் தான் ஆட்சியில் இருக்கிறோம், திராவிட இயக்கம் தான் ஆட்சியில் இருக்கிறது என்று அர்த்தம். அதை தான் அவர் சொல்கிறாரு. இந்த தமிழ்நாடுன்ற பேர் மாற்றுறது அல்லது மும்மொழி கொள்கையை காலி பண்ணிவிட்டு இருமொழி கொள்கையை இன்னை வரைக்கும் நடைமுறையில் வச்சிருக்கிறது, இதனால் நம்ம மாணவர்கள், நம்ம தமிழ்நாட்டை இவ்வளவு படித்தவர்கள் உருவானது. உலகம் எங்கே போகுது? ஆங்கிலத்தை நோக்கி போகுது. ஆங்கிலத்தில் தான் உலகத்தினுடைய அனைத்து அறிவுகளும் இருக்கிறது. அதனால் நம்ம அதை வச்சுக்கிட்டோம் இணைப்பு மொழியாக.
அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உருவாக்குனது அண்ணா. அதனுடைய வழியில் வந்தவர் கலைஞர். அதற்கு பிறகு இன்னைக்கு முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் வழி விலகாமல் போகிறதுனால தான் நம்மளை வந்து யாராலையும் எதுவும் திராவிட இயக்கத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. பேசிட்டே இருக்க வேண்டியதானே ஒழிய எதுவும் யாராலையும் பண்ண முடியல. கடைசியாக அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி வந்து கலைவாணர் என்எஸ்கே அவருடைய சிலை திறப்பு விழா தியாகராய நகரில் நடக்குது. அந்த விழாவில் தான் அவர் வந்து கடைசியாக கலந்துக்கிறார். கலைவாணர் என்எஸ்கே வந்து எப்படி இவர்கள் பகுத்தறிவு கருத்துக்களையும் சமுதாய மாற்ற கருத்துக்களையும் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் இவர்கள் மேடைகளிலே முழங்கி வந்தார்களோ, திரைப்படங்களிலே சொல்லி வந்தார்களோ, அதில் நகைச்சுவையோடு கலந்து கொடுத்தவர் என்எஸ்கே. அவர் வந்து கௌரவித்த திராவிட இயக்கம். இவர் அண்ணா வந்து அவரை கௌரவிக்கிற அளவிற்கு அவருடைய சிலை திறப்பு விழாவில் தான், அதுதான் அவருடைய அண்ணாவினுடைய கடைசி நிகழ்ச்சி. இதில் இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, அண்ணாவினுடைய படத்திறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு கலைவாணர் உயிரோடு இருக்கும் பொழுது. அதுதான் அவருடைய கடைசி நிகழ்ச்சி. அதற்கு பிறகு தான் அவர் இறக்குறார். இப்படி இருவருக்கும் இப்படி ஒரு ஒற்றுமை இருந்தது. நம்முடைய நண்பர் வாசன் அவர்கள் சொன்னபடி அதற்கெல்லாம் ஒரு வேலை வர வேண்டும் என்றவர்கள் குறிப்பிட்டார்கள். இடத்தை